தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அதிகாரம் 12 இறைவசனம் 30. அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவர் ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளின் அன்பு கூறுவாயாக. அது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறேன்னா, முழு மனதுடன் நம்ம அன்பு செய்யணும்னு சொல்கிறார். முழு மனதுடன் முழு ஆற்றலுடன் நம்ம உயிருக்கு உயிராக ஆண்டவரை முழு மனதுடன் நேசிக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம நேசிக்கிறோம், உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், திருச்சபைக்கு போகிறோம், அந்த மாதிரி பல வழிபாடுகளில் கலந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம முழு நம்பிக்கையோடு முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது, நீங்கள் என்னை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் என்னை நேசிப்பவர் என்றால், நீங்கள் என்ன முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் நீங்கள் என்னை சார்ந்து வாழ்ந்தீங்களா? நான் என்ன சொன்னேன், தினமும் பைபிள் படிக்கணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், ஜெபமாலை சொல்லணும், பிறவங்களை மன்னிக்கணும். இதெல்லாம் எதையுமே நீங்கள் செய்யலை. அதுக்கப்புறம் நீங்கள் நான் முழு மனதுடன் முழு ஆற்றலுடன் அவங்களை அன்பு செய்யணும்னு சொல்கிறீங்களா? அது சரியாக வராதுன்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடு நீங்கள் அன்பு செய்கிறார் என்றால், நீங்கள் ஒவ்வொருத்தர் மற்றவங்களை மன்னிக்கணும், தினமும் இறை வார்த்தையை சத்தியத்தை எடுத்து பேசணும், அதுக்கு முதல் வாழணும், இறை வார்த்தை போல் வாழ்வாக்கணும். அதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ஆண்டவர் இயேசு முழு உள்ளத்தோடு நேசிக்கிறோம், முழு அன்போடு பார்க்குறோன்றது அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்கள் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடும் நீங்கள் ஆண்டவர் நேசிப்பதென்றால், நீங்கள் தினமும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம தியானித்து அதன்படி இந்த மக்களுக்கு செயல்படுத்தணும். குறிப்பாக மற்றவங்கள மன்னிக்கணும். அது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறார். மார்க்கு அதிகாரம் 12:31 உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாகன்றார். நம்ம எப்படி நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அதுவே அடுத்தவங்களையும் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படணும். அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக உழைக்கணும், அவங்கள ஒரு இரக்கமாக பார்க்கணும், ஒரு அன்பாக பார்க்கணும், பண்பாக பார்க்கணும். அது மாதிரி ஏழைகளை பார்க்கணுன்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கோயிலுக்கு வாங்கன்னு தான் சொல்கிறார். ஸோ நம்ம அதை பார்க்குறோமான்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. இப்போ எப்படி ஒரு உதாரணத்தை சொல்கிற பாருங்க. இப்போ நான் இன்றைக்கி சண்டே நீ கோயிலுக்கு நான் போகல, கோயிலுக்கு சண்டேக்கு கோயிலுக்கு போகலாம் ஏதாவது ஆகிடுமா? ஜபத்துக்கு போகலாம் ஏதாவது ஆகிடுமா? அப்புறம் மாதிரி பாத யாத்திரைக்கு போகலாம் எதனா ஆகிடுமா? இப்படி இல்லை ஒரு சந்தேகம்லாம் ஆண்டவர் மேலே உங்களுக்கு வருது. அப்படிலாம் வரக்கூடாது. உண்மையான நம்பிக்கை ஒரு விசுவாசி ஆனவர் அது மாதிரி வரக்கூடாது. அது ஏன் வருது? நீங்கள் இறைவார்த்தையை வாசிக்கல. இறைவார்த்தையை வாசி அந்த மாதிரி செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல விசுவாசம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அதுபோல் வாழ்வீங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி இறைவார்த்தையை வாசிப்பதில்லை, அது செயல்படுவதில்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த சந்தேகம் உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ளே வருது. ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோட முழு ஆற்றோடு அன்பு செய்யணும்னு சொல்கிறார். லூக்கா செய்தி அதிகாரம் 15:12 பாருங்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அவன் என்ன பண்ணுறான், ஒரு அப்பாவுக்கு 2 மகன் இருக்காங்க. இளைய மகன் என்ன சொல்கிறான், எனக்கு சொத்தில் பாதி எனக்கு கொடுங்க, நான் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் உருவாகுதுன்னா, அவன் டெய்லி கோயிலுக்கு போகிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல. அப்படிலாம் கோயிலுக்கு போய் பைபிள் வாசித்தா அந்த எண்ணம் அவனுக்கு உருவாயிருக்காது. அவன் சாத்தான் பின்னாடி போயிட்டான். ஸோ நமக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை வச்சுருக்காரு. எப்போ நம்ம பரிசுத்தமாகணுமோ, எப்போ நம்ம வேலைக்குள்ளே வந்தோமோ, ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு வேலையை வச்சுருக்காரு. நம்ம அந்த வேலையை விட்டு தாண்டி போயிடும். அதனால சாத்தான் அவனை கேட்ச் பண்ணிடான். அதனால் அவன் கேட்குறான், எனக்கு சொத்தில் இந்த உலக பிரகாரம் எனக்கு சொத்தில் பங்கு கொடுன்னு கேட்குறான். ஸோ இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்கள் நேசிப்பதில்லை. சிலுவை பாடுகளில் உங்களுக்காக நான் கன்னத்தில் அறியப்பட்டேன், எனக்கு குற்றவாளி கூட கேள்வி கேட்பாங்க, நீ குற்றவாளியா இல்லையா அப்படின்னு குற்றவாளியை நிறுத்தி சாட்சிகள் முன்னாடி கேள்வி கேட்பாங்க. அது ஒன்றுன்னு கேட்கல, என்னை சைடாக மரண தண்டனை தராங்க. நான் அப்பவும் பாருங்கள், நான் சிலுவையில் மறிவு கொடுக்கும்போது, பிதாவே இவங்களை மன்னியும், நான் யார் என்று தெரியாமல் அவங்க செய்கிறார்கள் தான் சொல்கிறாரு. ஸோ சிலுவையில் மறிக்க கூட அவர் துணியெல்லாம் ஆடையெல்லாம் கிழிக்கிறப்போடு சொல்கிறாரு, அவங்களை இரக்கமாக தான் பார்த்தாரு. ஸோ இரக்கமாக தான் நம்ம எல்லோரையும் பார்க்கணும். எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்வில் வந்தாலும் இரக்கமாக பார்க்க நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், என் பிள்ளை என் சீடர்னா நீ என்னை போல் வாழ கற்றுக்க. யார் இறைவார்த்தை நேசிக்கிறாலும் அவங்க தான் என் தாயும் தந்தைன்னு சொல்கிறார். ஸோ அவன் நீங்கள் இறைவார்த்தை நேசிங்க, ஆண்டவர் போல் வாழுங்க. அதிகாரம் 15:20 சொல்கிறாங்க. உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார்.
தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டாண்டார். ஸோ இளையம்பிள்ளை வந்து அவன் எப்போ வந்து விட்டு போயிட்டானோ அது திருப்பி வரான். அவன் அந்த சொத்தெல்லாம் எடுத்து விற்று அது வந்து கட்சியில் வந்து பன்றி மேய்க்கிற பன்றி சாப்பிட்ற அந்த உணவு கூட கிடைக்காம அவன் வந்து திரும்பி வரான். அப்போ தந்தை ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான். நம்ம வந்து பாவிகளை ஏற்க தான் வந்தார். பழியை எல்லாம் பாவிகளை ஏற்க வந்தேன்னு சொல்லியிருக்கார். ஸோ நம்ம வந்து பாவங்கள் செய்திருக்கலாம். ஏன்னா மனைவியில் என்பது பலவீனமானவர்கள். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தவநாட்களால் நீங்கள் வந்து எவ்வளோ பாவம் செய்தாலும் 40 நாளாவது நீங்கள் வந்து ஆண்டோட சென்று மனம் திரும்பி எந்த பாவமும் செய்யாமல் ஆண்டோடைய வார்த்தையை நேசித்து மன்னிக்க கட்டுங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் சகோதரர்கிட்ட அன்பாக இருங்க. நீங்கள் அன்பாக நீங்கள் இல்லைன்னா என்னுடைய வாசப்படி நீங்கள் மிதிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கோயிலுக்கு வர விடான்னு சொல்லியிருக்காரு. உங்கள் உடம்பை பார்த்தாலும் கைகளை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த 40 நாளாவது ஆண்டோடைய அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்யணும். எவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில், அவங்க கொள்கையெல்லாம் ஏற்று செய்கிறீங்க. இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கொள்கையை நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. ஸோ ஆண்டோடைய கொள்கையை பின்பற்றுங்க. ஆண்டவர் போல் இயேசு போல் வாழுங்கள். லூக்கா நற்செய்தி 15:21. மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உங்களுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என பல தகுதியற்றவன் என்றார். அவனே சொல்கிறார், நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன் மகன் சொல்கிறதுக்கு நான் தகுதியற்றவன்றார். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 40 நாள் அது வந்து என்கிட்ட பாவம் மன்னிப்பு வாங்கி என்னை போல் அன்பாக இருங்க, உங்களுக்காக தான் நான் சிலுவை, உங்களுக்காக தான் என் ரத்தத்தை கொடுத்தேன், பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா. ஒரு மனிதன் மேலே அப்போ வந்து திருப்பலி தராங்க. அப்போ வந்து இது பண்ணுறாங்க, ஆடுகள் மாடுகளை பற்றி ரத்தத்தை கொடுத்து தன் பாவத்தை போக்குறாங்க. ஸோ நமக்கு வர குற்றங்களுக்காக நமக்கு தண்டனைக்காக அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால்தான் அவருக்கு அந்த தண்டனை, மரண தண்டனை வருது. ஸோ பாவத்தை யார் செய்கிறாங்களோ அந்த பாவத்துக்காக சம்பளம் வந்து மரணம் இல்லை. அந்த நமக்கு வருகின்ற அந்த தண்டனை தான், அந்த பாவத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தன் மரண தண்டனை அனுபவிக்கிறார். ஸோ அதுபோல் நம்ம வந்து ரத்தத்தை கொடுத்து அனுபவித்த நம்ம அவர் சார்பாக தான் வாழாமல் நம்ம சாத்தானுடைய சார்பாக வாழுறோம். ஸோ நம்ம சாத்தானுடைய சார்பாக வாழக்கூடாது. இந்த உலக காரியங்கள்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. நீ கையில் இப்போ பார்த்தாலும் செல் எடுத்து வச்சு பேசினுக்கிறீங்க. கைவினைப் பொருளை வணங்காதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடில் சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாடில் வந்து ஆண்டவர் இயேசு கைவினைப் பொருளை நீங்கள் வணங்காதீங்கன்றார். ஆனால் நீங்கள் வந்து அனைத்தினமும் கைவினைப் பொருளை செல்ஃபோனை எடுத்து வச்சுன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிறீங்க. பைபிளை எடுத்து வச்சு படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து இறைவார்த்தையை வாசிங்க, படிங்க. உங்கள் நல்லா வாழணுன்னா, இந்த உலகத்தில் நல்லா நீங்கள் வாழணுன்னா, 100 வருஷம் வாழணுன்னா நல்லா இறைவார்த்தையை தியானித்து அதுக்கு படிங்க. பவுல் கடிதம் ரோமர் அதிகாரம் 8:13. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூயாவின் துணையால் உடலின் தீச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இங்கே பாருங்கள், ரோமர் பவுல் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஊனியல்பெல்லாம் இச்சைக்காக நம்ம வாழக்கூடாதுன்றார். இச்சையை வந்து நம்ம வந்து முதன்மை இடம் கொடுக்கக்கூடாது. இச்சைக்கும் தீமை செயல் இடத்துக்கு முதன்மை இடம் கொடுத்தா நம்ம சாகத்தான் ஆக வேண்டியது வந்து சொல்கிறாரு. ஸோ அதிலே தூயாவியின் துணையால், தூயாவியை பெற்றால் உடலின் தீச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள்ன்றார். ஸோ தூயாவியை பெற்றுக்கொண்டு அதன்படி தூயாவியருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து அதன்படி தன்னுடைய இச்சைகளையும் ஊழல்வைகளையும் சாகடித்து அதுக்கு பேர் நம்ம அந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளன்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு முதலிடம் வந்து தூயாவியர் தான் தரணும். தூயாவை நம்ம உடல் மேலிடத்தில் வந்தால் நம்மளுடைய இச்சைகள் வந்து மறையும், நம்ம தீமைகள் மறையும். ஆனால் தூவியார் வந்து உள்ளே வரதில்லை, நீங்கள் வந்து தூயாவை கேட்கறதில்லை. ஸோ அது மாதிரி இந்த தவ காலத்தையாவது நம்ம இச்சைகளையும் நம்ம தீமைகளையும் தீய சொல்களையும் அதை மறைக்கணும்னா, அதை உடைக்கணும்னா, நம்ம வந்து மேலே வாழணும்னா தூயாவியார் வந்து நம்ம இதயத்தில் வரணும். நம்ம தூயாவியார் இதயத்தில் வந்தால் தான் நம்ம வந்து அந்த ஊனியல் வெளியும் அந்த இச்சைகளை நம்ம முறியெடுத்து உடைச்சி அதை வெளியே போட முடியும். ஸோ அதனால் ஆண்டவர் இந்த தவ நாட்களையாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் வாங்க, திருப்பலிக்கு போங்க, வழிபாடுகளை கலந்து கொள்ளுங்க, நல்லா பைபிள் படிங்க. இந்த 40 நாளாவது உபவாசம் இருந்து யார் மனதும் புண்படாமல் பேசாமல் இருந்து தன் இச்சைகளை ஊனியல்களை அது தூயாவை பெற்று உடைத்து நீங்கள் வாழுங்க. கடவுள் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.